தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட எல்லா திருமணங்கள்லையுமே கலந்துக்கிட்டாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. ஆனா அனிஸ் ஃபாத்திமா அவர்களோட திருமணத்துல தன்னோட தங்கையோட திருமணமா நின்று சீமான் அவர்கள் அந்த திருமணம் முழுக்க இருந்தது நம்ம பார்க்கும் போது பயங்கர நிகழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படியே சீமான் அவர்கள் அவங்க குடும்பத்துல ஒருத்தரா மாறி அந்த திருமணத்துல தன் குடும்ப திருமணமா நினைச்சு சீமான் அவர்கள் அந்த திருமணத்துல முழுக்க முழுக்க பங்கேற்றாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. இதெல்லாம் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. இதெல்லாம் எந்த திமுகவினரும் பண்ண மாட்டாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமணத்துக்கு போறாரு அப்படின்னா அதுல போயிட்டு அப்படியே அட்டன் பண்ணிட்டு வந்துருவாரு. அது திருமணத்தை தன் வீட்டு திருமணமா நினைச்செல்லாம் இருக்க மாட்டாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சும்மா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா ஒரு வேஷம் போட்டுட்டு ஒரு தொப்பி போட்டுட்டு பேசுற பழக்கம் சீமானவர்களுக்கு என்னைக்குமே கிடையாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுதான் சீமானவர்களோட அரசியலாகவும் இருந்துட்டு வருது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே அனீஸ் ஃபாத்திமா அவர்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அப்படி தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவங்க வேட்பாளராக களமிறங்குவாங்க கண்டிப்பா இந்த வாட்டி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஏன்னா சீமானவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. எனவே அவங்க வேட்பாளராக களமிறங்கும் போது அவங்களுக்கான ஒரு இடம்ன்றது பயங்கரமா இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்கு. இதுக்கப்புறம் திருமணம் முடிச்சுட்டு அவங்க களத்துல இறங்கி வேலைகளை தொடங்கிடுவாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. யங்ஸ்டர்ஸா ஃபுல்லா இந்த வாட்டி சீமானவர்கள் இறக்கி விட்டுருக்காரு. ஒரு பக்கம் பேரறிவாளன் இறங்குறாரு, ஒரு பக்கம் அனீஸ் ஃபாத்திமா, ஒரு பக்கம் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு இறக்குற வேட்பாளர்கள் ஃபுல்லாவே வெறித்தனமான வேட்பாளர்கள் எல்லாருமே 25-26 வயசுக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே பயங்கரமான சம்பவம் இந்த வாட்டி இந்த எலெக்ஷன்ல இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்கு. சீமானவர்கள் கூட நேற்று ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ வருஷமாக இருந்த எல்லாருமே உங்களை திட்டுறாங்க, நீங்கள் இந்த வாட்டி ரொம்பவே பெரிய பின்னடைவை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது சீமானவர்கள் சொன்னார், 2023 நாங்கள் போட்டி போடும்போது எல்லாருமே நாங்கள் 8% வாக்கு வாங்குவோம்னு சொல்லவே கிடையாது, 2-3 தான் சொன்னாங்க. ஆனால் 8% வாக்கு வாங்கினால அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நாங்கள் வென்று காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் அந்த பதில் ஈஸியாக முடிச்சார் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்.